வணக்கம். இது பாத்தீங்கன்னா, ரொம்ப மனச பாதிச்சு, மனச கஷ்டப்படுத்துற ஒரு சம்பவம். நான் நேத்து நைட் ஷெல்டர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு 12:00 என் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். வந்துட்டு உடனே எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாங்க. அதாவது பள்ளிக்கரணையில ஒரு மாடு ரோடுல கிடக்குது. அடிபட்டு கிடக்குது. வயிறு பெருசா வீங்கி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அப்பதான் வந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, என்ன வீட்ல இருக்க டாக்ஸ்க்கு சாப்பாடு குடுக்கணும். தெருவுல இருக்க டாக்ஸ் சாப்பாடு குடுக்கணும். டைமிங் இல்ல. இருந்தாலும் என் வீட்ல இருக்க டாக்ஸ்க்கு சாப்பாடு குடுத்து நாங்க ஒரு 1:00 அங்க ரீச் ஆனோம். ஆ அங்க போய் பாத்தீங்கன்னா, மாடு இறந்துருச்சு. நான் போய் மாட போயிட்டு ஆ மூக்குல பிரஸ் பண்றேன். ஒரு சிறுன்னு எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்தது. ஷாக் அடிச்ச மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் திருப்பி வயித்த பிரஸ் பண்றப்ப மறுபடியும் வந்தது. நான் ஏதோ எர்த் இருக்கு சொல்லிட்டு நாங்க நினைச்சுட்டு செக் பண்ண போயிட்டு பார்த்தா மாடு அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. கம்பி கிடக்குது. எனக்கு ஒரு டவுட் இருந்து ஷாக் இருக்குமா, ஆனா எங்கேயுமே வயர் கட் ஆகல எதுவுமே இல்லைன்றதால நாங்க அதை டவுட் படல. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் எங்களுக்கு ஒரு 1:30 இருக்கும். மாடுகள் எல்லாம் உள்ளது துரத்தி வெளியே விட்டான். அதுல ஒரு மாடு இந்த 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 மாடு இருக்கிறதுக்கு கிராஸ் ஆயிட்டு கரெக்டா அந்த கம்பியில கால வச்சு எங்க கண் எதிர்க்கிற துடிக்குதுங்க. நான் ஓடுறோம், எங்கெங்கயோ கொம்ப தேடுறோம் மாட்டுச்சு. நிஜமா இது என் கண் எதிர்க்க நடந்து என்னோட கையால் ஆகாதனமா எனக்கு தெரியல. என்னால காப்பாத்த முடியல அந்த குழந்தை. என் கண் எதிர்க்க அது இறந்துச்சு. எங்கேயுமே வயரிங்க காணோம், எதுவுமே காணோம். ஆனா நான் தொடுறப்ப எனக்கு ஷாக் வந்தது. நான் அதை யோசித்தேன். அப்புறம் நாங்க எல்லா மாடையும் விரட்டி விட்டுட்டு நாங்க அங்கேயே இருக்கிறோம். அந்த மாடு எங்களை காப்பாத்தவே முடியல, இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ராப்பர் பரி பண்றதுக்காக நாங்க போலீஸ வர வச்சோம். போலீஸ் மட்டக்காரா எல்லாம் நான் வர வச்சேன். ஒரே ஒரு மட்டக்காரன் வந்தான். அவன் எங்களுக்கு சண்டை போட்ட வந்தான். சரி, இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்க வேண்டாம். போலீஸ் என்ன சொல்லிட்டு வந்தோம்னா, இந்த ப்ராப்பர் பரி பண்ண புதைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு கால் பண்ணுங்க, நாங்க கடைசி மருந்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அவங்க அதை அதை எடுத்துக்கல. அவங்க அதை மாட்டுக்காரர்களுக்கு கொடுத்துடுறான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாடை அவங்க எடுக்கல. இந்த மாடு இன்னும் இருக்கு. மணி இப்ப 12 ஒரு 2 மணி ஆக போகுது, இன்னும் இல்ல. மாடு அங்க இருக்கு. வயிறு புளோட்டடு. அதாவது மாடு உயிரோட இருக்கிறப்ப மாடு துடிச்சிட்டு இருந்தா அதை கறி ஆக்கிறதுக்கு நான் நீ போட்டு குடிக்கிட்டு ஏன் மாடு ஊ மாடு சொல்ற மாட்டுக்காராலா ஒரு உயிர் செத்து போனதுக்கு அப்புறம் எந்த உண்மை சொல்ற கேவலமான பிறவிங்க மாட்டுக்காராலா. நீங்க எல்லாம் எப்படி சாவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள மாடுகளை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க முடிஞ்சா வளர்க்கணும். இல்லைன்னா தயவு செய்து அதுங்க துன்புறுத்தாதீங்க. மாடோட பால் வேணும், மாடோட பீ வேணும், மூத்திரம் வேணும்னு சொல்ற கேவலமான மனுஷங்க. எனக்கு அப்படி கோவம் வருது. என்னால காப்பாத்த முடியலன்னு ஒரு பேர். என்னோட இயலாமை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மன வேதனையாக இருக்கு. நன்றி.